Class 12 Electrostatics Example 1.23. Two conducting spheres of radius r1 is equal to 8 cm and r2 is equal to 2 cm are separated by a distance much larger than 8 cm and are connected by a thin conducting wire. A total charge of q is equal to plus 100 nanocoulomb is placed on one of the sphere. After a fraction of a second, the charge q is redistributed and both the spheres attain electrostatic equilibrium. ஸோ ரெண்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் இருக்குது ஏபி அப்படின்னு. இதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 சென்டிமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர். அது வந்து செப்ரேட்டட் பை அதாவது 8 சென்டிமீட்டரோட அதிகமாக செப்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 100. அதாவது இங்கே Q1 சார்ஜ் இருக்குது, இங்கே Q2 சார்ஜ். டோட்டல் சார்ஜ்னு பார்க்கும்போது அப்போ Q is equal to Q1 plus Q2. அதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. is placed on one of the spheres. After fraction of second, அதாவது ஒரு செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சார்ஜ்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி ஈக்குலிபிரியமாக அட்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. Calculate the charge and surface charge density on each spheres. ஸோ இங்கே ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்கனால பொட்டென்ஷியல் வந்து ஈக்குவல் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பொட்டென்ஷியலோட ஃபார்ம் இதான் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1/4πε0. ஸோ இங்கே வந்து Q1, இங்கே வந்து R1 அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இங்கே வந்து Q2 டிவைட் பை R2ன்னு வரும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1/4πε0 கேன்சல் ஆயிரும். அப்போ Q1 டிவைட் பை R1 இஸ் ஈக்குவல் டு Q2 டிவைட் பை R2ன்னு வரும். ஸோ அப்போ Q1 வந்து வேல்யூ என்னென்னா Q2 இன்ட்டு R1 பை R2ன்னு வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Q அப்படின்ற டோட்டல் சார்ஜ் வந்து Q1 ப்ளஸ் Q2. ஸோ இங்கே Qக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் 100 கொடுத்துடலாம். அப்போ ப்ளஸ் 100 நானோக்கு பதிலாக 10⁻⁻9 போட்டு இப்போ Q1க்கு பதிலாக ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போது Q1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா Q2 இன்ட்டு R1 பை R2 ப்ளஸ் Q2. ஸோ இதில் வந்து Q2வை காமனாக எடுக்கணும். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ Q2வை காமனாக எடுத்தோன்னா R1 பை R2 ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா Q2 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R2ன்னு வரும். ஸோ இப்போ வந்து R1 R2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். R1ஓட வேல்யூ வந்து 8, R2 வந்து 2. சின்ஸ் இங்கே R டிவைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணும்னு பிரச்சனை கிடையாது, டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இங்கேயும் சென்டிமீட்டர் வரும், இங்கேயும் சென்டிமீட்டர் வரும், கேன்சல் ஆயிரு அப்படின்றனால. ஸோ அப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. ஸோ R1 வந்து 8, R2 வந்து 2. ஸோ அப்போ 8 + 2 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே 10ம் இதுவும் கேன்சல் பண்ணோன்னா அப்போ Q2 வந்து ஈக்குவல் டு 2 × 10 × 10⁻⁻9 வரும். அப்போ Q2ன்றது 20, இது வந்து நானோன்னு எடுத்து நானோ கூலும்னு எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்போது Q is equal to Q1 + Q2. அப்போ Q1ஓட வேல்யூ இதில் கண்டுபிடிச்சிடலாம். Q1ஓட வேல்யூ Q மைனஸ் Q2. ஸோ Qவோட வேல்யூ 100 தெரியும், நானோ கூலும், மைனஸ் Q2ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ 20 நானோ கூலும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 80 நானோ கூலும்னு வரும். இதுதான் Q1ஓட வேல்யூ. கால்குலேட் தி சார்ஜ் சொன்னாங்க. சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு பார்க்கணும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா இது தான். ஸோ ρ is equal to Q/A. ஏன்றது ஏரியா. சின்ஸ் இங்கே ஸ்பியர் கொடுத்துருக்கனால A is equal to 4πr² நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்பியர் 1 ஸ்பியர் 2க்கு எழுதிடுறேன். ஸோ நான் எழுதிட்டேன். R1 R2 கிவனில் இருக்குது. Q1 Q2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஸ்கொயர் வேல்யூ எழுதியிருக்கேன் 64 × 10⁻⁴. ஸோ நீங்கள் இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.99 × 10⁻⁻6 கூலும் மீட்டர்/-2ன்னு வருது. இந்த யூனிட் எப்படி வருது அப்படின்னா ρ is equal to Q/A வா. ஸோ Qக்கு வந்து கூலும், இதுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ கூலும் மீட்டர்/-2 அப்படின்றது வரும். ஸோ அதேமாதிரி இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் போடணும். ஸோ 20 நானோ கூலும் டிவைடட் பை 4 × π × R2ஓட வேல்யூ வந்து
2 கொடுத்துருக்காங்க. 2 × 10⁻², the whole square. ஸோ நானோக்கு பதிலாக 10⁻−9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். / 4π × 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 10⁻−4ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ண வேல்யூ வந்து 3.9 × 10⁻−6 கூலும் m/−2ன்னு வரும். சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புக்கில் ρ1 / ρ2 = R2 / R1. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதோட சார்ஜ் டென்சிட்டி கம்மியாகவும், ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சார்ஜ் டென்சிட்டி கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கலாக இது பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியர் பெருசாக இருக்குது, அப்போ ரேடியஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. செகண்ட் ரேடியஸ் வந்து சின்னதாக இருக்குது, அதுக்கு சார்ஜ் டென்சிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமாக வருது. கால்குலேட் தி பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் ஸ்பியர். ஸோ இங்கே வந்து ஈக்குலிபிரியம் கொடுத்தனால தான் நம்ம அதாவது பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் வந்து நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே ரெண்டுத்துக்குமே அதே ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஃபார்முலா அதே தான் 1/4πε0 Q / R. ஸோ அப்போது இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9 × 10⁻9. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ Q வந்து 80 நானோகூலும். ஸோ அப்போது 80 × 10⁻−9 / Rோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ அப்போது 8 × 10⁻−2. ஸோ அப்போது இது கேன்சல் பண்ணிடலாமா, ஏன்னா 10⁻9 10⁻−9 அப்படியே இதாயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10. ஸோ அப்போது 9 × 10⁻1 இருக்குமா, இன்ட்டு இது வந்து மேலே போயிடுச்சுன்னா 10⁻+2 மாறிடும். ஸோ அப்போது இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் 10 பவர் ஆட் பண்ணும்போது 3 ஆயிரும். அப்போது 9 கிலோ அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றனால, அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால வோல்ட் அப்படின்றது எழுதணும். ஸோ ஏக்கும் அதே தான், அதேமாதிரி பிக்கும் அதே தான். ஸோ ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்.